2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவோட சிறந்த 10 படங்களோட லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். பெரிய ஸ்டார் படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள், ஸ்டோரி டிரைவன் படங்கள் எல்லாம் கலந்து லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்ஷனு, த்ரில்லர், காமெடி, ஃபேமிலி டிராமா எல்லா ஜானரும் கவர் ஆகாத மாதிரியான ஒரு லிஸ்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல என்னோட பர்சனல் ஃபேவரட், பாக்ஸ் ஆஃபீஸ், கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ கன்சிடர் பண்ணி ஒரு லிஸ்ட் தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். நம்பர் 10 சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி நடிப்பிலும் தயாரிப்பிலும் வந்த படம். ஒரு பவர்ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அருண் பிரபு இயக்கத்தில் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆனது. ஒரு சாதாரண மனுஷன் அரசியல் ஊழல் உலகத்துல எப்படி போராடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். விஜய் ஆண்டனியோட இசை நடிப்பும் ரொம்ப பிளஸ்ன்னு சொல்லணும். சமூக பிரச்சனைகளை ஷார்ப்பா டச் பண்ணியிருக்காங்க. வருஷத்தோட சிறந்த அண்டர் ரேட்டட் த்ரில்லர்களை இதுவும் ஒன்று. நம்பர் 9 டிஎன்ஏ. அதர்வா, நிமிஷா சஜயன், நெல்சன் வெங்கடேசன் இயக்கியிருக்க ஒரு எமோஷனல் த்ரில்லர் மூவி. ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல புதுசா பிறந்த குழந்தை மாற்றப்பட்டதோ அப்படின்னு சந்தேகப்படுற ஒரு அம்மாவோட போராட்டம் தான் இந்த படத்தோட மொத்த கதையும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஃபேமிலி டென்ஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க. அதர்வா சீரியஸ் ரோல்ல அசத்தி இருப்பாரு. நிமிஷாவெல்லாம் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நம்பர் 8 மாரிசன். பகத் ஃபாசில், வடிவேலு ஜோடியா நடிச்ச ஒரு ரோட் ட்ரிப் த்ரில்லர் காமெடி. ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஒரு அல்கமேசர் உள்ள வயசான ஆளும் ஒரு திருடனும் சேர்ந்து பயணம் போகிற மாதிரியான கதை. அல்கமேசர் அப்படின்னா மெமரி லாஸ் உள்ள ஒரு பேஷண்ட் மாதிரியான விஷயம். முதல் பாதி பாத்தீங்கன்னா ஃபுல்லா காமெடியாவும், ரெண்டாவது பாதி ட்விஸ்ட் நிறைஞ்ச சஸ்பென்ஸாகவும் இருக்கும். வடிவேல் சீரியஸ் நடிப்புல அசத்திருப்பாரு. பகத் ஃபாசில் கலக்கியிருப்பாரு. சிரிப்பு, இமோஷன், த்ரில்லர்னு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பேலன்ஸா தான் இந்த படம் இருக்கும். ரொம்ப யூனிக்கான படம், கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நம்பர் 7 கூலி. ரஜினி சார், லோகேஷ் கனகராஜும் காம்போல ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் கூலி. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா, உபேந்திரா போன்ற ஸ்டார்ஸ் பட்டாளமே இந்த படத்துல இருக்குது. ஒரு கூலி எப்படி அண்டர்வேர்ல்டு கேங் எதிர்த்து போராடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியும். இது ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டோரி. ரஜினி சாரோட ஸ்டைலும், ஆக்ஷன் சீக்வன்ஸ், அனிருத்தோட இசை எல்லாமே சேர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸை ஒழுக்கிருக்குன்னு தான் சொல்லணும். 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்திருக்குது. நம்பர் 6 குடும்பஸ்தன். மணிகண்டன் நடிப்புல ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி டிராமா காமெடி முடிவு தான் இந்த மூவி. ஜனவரி 24ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. வேலை இழந்த ஒரு குடும்பத்தோட பண கஷ்டங்கள் என்னென்ன, ஃபேமிலி பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஸ்டோரி. ரொம்பவே ரிலேட் ஆகக்கூடிய ஸ்டோரி. சான்வே மேகனா, குரு சோமசுந்தரம் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். சிரிப்பு அதிகமாகவும், எமோஷனல் கண்ணை கலங்க வைக்கிற மாதிரியும், ஃபேமிலி டிராமாவாகவும் இந்த படம் கலந்து வந்திருக்குது. நம்பர் 5 தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ஜோடியா சேர்ந்து ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம். போஸ்ட் மேரேஜ் ரொமான்டிக் காமெடி மூவி இந்த படம். திருமணம் ஆன பிறகு வர சண்டை சச்சரவு, ஃபேமிலி இஷ்யூஸ் எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத ஃபன் வேவா சொல்லியிருப்பாங்க. விஜய் சேதுபதி நேச்சுரல் நடிப்பும், நித்யாவோட சூப்பர் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். கப்புள்ஸுக்கு இந்த படம் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் படம்னே சொல்லலாம். நம்பர் 4 டியூட். பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல அக்டோபர் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு ஜென்சி ரொமான்டிக் காமெடி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இடையே வர அளவு ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி பிரஷன் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஃபுல்லா பண்ணா கொடுத்திருப்பாங்க. பிரதீப் கலக்கிருப்பாரு. 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்கு. யூத் ஆடியன்ஸ் ரிப்பீட்டபிள் வாட்சபிள் மூவி தான் சொல்லுவேன். நம்பர் 3 சிறை. விக்ரம் பிரபு நடிப்புல சுரேஷ் ராஜகுமார் இயக்கிய ஒரு டைட் த்ரில்லர் படம் தான் இந்த படம். டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஒரு போலீஸ் ஆபீசரும் கைதியும் இடையே நடக்கக்கூடிய ரோட் ட்ரிப் மாதிரியான ஒரு படம். ட்விஸ்ட், சமூக பிரச்சனை எல்லாமே இம்பாக்ட் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. விக்ரம் பிரபுவோட கெரியர் பெஸ்ட்னே சொல்லலாம். ரியாலிட்டிக் போலீஸ் ப்ராசஸும் வருஷத்தோட டாப் அண்டர்ரேட்டட் த்ரில்லர்னு சொல்லலாம். நம்பர் 2 டிராகன். பிரதீப் ரங்கநாதன் மறுபடியும் கலக்கிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம். இன்ஸ்பைரிங் யூத் டிராமா மூவி. காலேஜ் லைஃப், பிரேக்கப், ஆசைன்னு எல்லாம் கலந்து ஒரு மாதிரி மெசேஜ் கொடுக்குற கதை. 150 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குது. வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. யூத் மெசேஜ், அசத்தல் நடிப்புன்னு ரஜினி சார் பாராட்டி இருக்காரு. நம்பர் 1 டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார், சிமர் நடிப்புல வெளியான ஃபேமிலி டிராமா மூவி. மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. அபிசன் ஜீவன் அப்படிங்கறத இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸ்ரீலங்கா ஃபேமிலி இந்தியாவுக்கு செட்டில் ஆகிற மாதிரியான கதை. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட பாண்டிங் ஆகிற மாதிரியான கதை. யோகி பாபுவோட காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும். 90 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்குது. 7 கோடி தான் பட்ஜெட். கிட்டத்தட்ட 1200% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த படம். சிரிப்பு, கண்ணீர், யூனிட்டி, மெசேஜ்னு இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டைனர்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல உங்க ஒப்பீனியோட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த படம் உங்களுக்கு டாப் 1, மிஸ் ஆன படங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம்.